அண்மை செய்தி. காரைக்குடியில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த ரவுடி மனோ வடக்கு காவல் நிலையம் அருகே ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிவகங்கை திருப்பத்தூர் அருகே சிராவயல் காட்டு பகுதியில் கொலை குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். காரைக்குடியில் இன்று காலை காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிய குற்ற வழக்கில் தொடர்புடைய மனோஜ் என்ற நபரை அவர் சிறிது தொலைவிலேயே ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை வழக்கில் 3 மணி நேரத்தில் 3 கொலையாளிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் அருகே சிராவயல் காட்டு பகுதியில கொலை குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று உடனடியாக அந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கைது நடவடிக்கையின் பொழுது ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த அந்த 3 கொலையாளிகளையும் காவல்துறையினரிடம் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அந்த வனப்பகுதியில் சினிமா காட்சிகளைப் போல காவல்துறையினர் விரட்டி சென்று அவர்களை மடக்கி பிடித்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 3 பேரையும் 3 மணி நேரத்திற்குள் கைது செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் கல்லூரி மாணவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 23 வயதான குருபாண்டி என்ற ஒரு கல்லூரி மாணவர், விக்கி என்கிற ரெட்டமண்டை என்ற ஒரு கல்லூரி மாணவர் மற்றும் சண்முகராஜன் என்ற இந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். இதுல முதல் குற்றவாளியான குருபாண்டியினுடைய தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு ரவுடி கும்பலால் கொல்லப்பட்டார். இந்த கொலைக்கு பழி வாங்குவதற்காக இந்த கொலையில் ரவுடி மனோஜினுடைய பங்கும் இருக்கிறது என சந்தேகித்து அவரை கொலை செய்திருப்பதாகவும் தனது சக மாணவர்களுடன் சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து இந்த கொலையை திட்டம் தீட்டி செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல முதற்கட்ட விசாரணையில இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் இதற்கு பயன்படுத்திய வாகனங்கள் ஒரு காரையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கொலைக்கு பின்னணியில வேற யாரேனும் உடந்தையாக இருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.